ஹலோ எவ்ரிவன், நான் பிரவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஃபுட் கெமிஸ்ட்ரி அப்புறம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து லெக்சர் மாதிரி கொடுக்கல, ஜஸ்ட் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர்ஸாகவே கொடுத்துருக்கேன். எப்படின்னா ஆக்சுவலி இது சோர்ஸ் பண்ணது வந்து எம்சிக்யூலேருந்து தான் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்புறம் வீடியோ லெக்சர்ஸ் அங்கே இருந்தால் சோர்ஸ் பண்ணது. ஆனால் நான் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து அது கீழே 4 ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி நான் இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணல. ஜஸ்ட் கொஸ்டினும் ஆன்சரும் டேரெக்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் 2 பார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான காம்பவுண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கம்பெனியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்சிங் பற்றி பார்த்துருந்தோம். அதுவும் ஸ்டேட் லைசன்சிங், சென்ட்ரல் லைசன்சிங் பற்றி பார்த்துருந்தோம். ஆனால் ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுமா, இல்லை ஸ்டேட் லைசன்ஸ் வாங்கணுமா, சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கணுமா, அதை வந்து எதை பொறுத்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவரை பொறுத்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்து ஒரு வருஷத்துக்கு 12 lakhs விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். மோஸ்ட்லி வந்து பெட்டி ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரி கீழே வருவாங்க. அடுத்தல எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டேட் லைசன்ஸ். ஸ்டேட் லைசன்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 12 லட்சத்துலேருந்து 20 கோடிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேட் லைசன்ஸ் வாங்கணும். அடுத்தால எஃப்எஸ்எஸ்ஐ சென்ட்ரல் லைசன்ஸ். சென்ட்ரல் லைசன்ஸ் யார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. முக்கியமான 2 கண்டிஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்ன அப்படின்னா, அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர், அதாவது அவங்களோட வருஷத்தோட இன்கம் வந்து 20 crores விட மேலே இருக்கணும், 20 கோடி விட மேலேவும் இருக்கணும். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டை விட அதிகமாக, அதாவது 2-3 ஸ்டேட்லையோ இல்லை அதுக்கு மேலே ஸ்டேட்லையோ பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கணும். சிம்பிள். இந்த இது அதாவது டேர்ன் ஓவர் அமௌண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதில் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுமா, ஸ்டேட் லைசன்ஸ் வாங்கணுமா, இல்லை சென்ட்ரல் லைசன்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் கெமிஸ்ட்ரியில் பேசிக்ஸ் வந்து இதை பார்க்கலாம். ஃபுட் கெமிஸ்ட்ரி இன் நியூட்ரிஷன் அப்படின்னு, இன் ஹியூமன் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்புறம் ஃபுட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இன்னொரு தனியாகவும் ஒரு டாபிக் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி எல்லாமே மிக்ஸ் ஆனது தான் இருக்குது. எது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஆன்லைன் ஆன்சர்ஸாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மெயின் சைட்ஸ் ஆஃப் கிளைகோஜெனிசிஸ் எதுனா அப்படின்னு, அதாவது எந்த இடத்துல நம்ம ஹியூமன் பாடியில் எந்த இடத்துல வந்து கிளைகோஜெனிசிஸ் நடக்குது அப்படின்னா லிவர்லேயும் மசில்ஸ்லேயும் கிளைகோஜெனிசிஸ் நடக்குது. அடுத்தால மெயின் சைட்ஸ் ஆஃப் குளுக்கோனியோஜெனிசிஸ் எங்கே அப்படின்னா கிட்னி, லிவர். எங்கே வந்து குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்குது அப்படின்னா கிட்னிலையும் லிவர்லேயும் குளுக்கோனியோஜெனிசிஸ் வந்து நடக்குது. அடுத்தால இன்வெர்ட் சுகர் இஸ் சுக்ரோஸ். அதாவது இன்வெர்ட் சுகருக்கு இன்னொரு பேர் வந்து சுக்ரோஸ். ஆக்சுவலி இந்த எம்சிக்யூவில் நிறைய இடத்துல நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்துருப்பீங்க. இன்வெர்ட் சுகருக்கு இன்னொரு பேர் வந்து சுக்ரோஸ். இதில் எப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன்வெர்ட் சுகர் அப்படின்னு, இன்வெர்ட் சுகர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து இன்வெர்ட் சுகர் வந்து சுக்ரோஸ். இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு கேட்டாலும் இன்வெர்ட் சுகர் வந்து சுக்ரோஸ் தான். அடுத்தால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் is condensation of acetyl CoA with oxaloacetate. அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா கண்டென்சேஷன் ஆஃப் acetyl CoA with oxaloacetate. acetyl CoA ஃபுல் ஃபார்ம் வந்து acetyl coenzyme A. அதாவது இங்கே ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கண்டென்சேஷன் ஆஃப் acetyl CoA with oxaloacetate. இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட. Conversion of acetyl CoA to CO2 is known as citric acid, is Krebs cycle or citric acid cycle or TCA cycle. இங்கே citric acid cycle அப்படின்னு பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் citric acid cycle. அப்போ அந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் என்ன நடக்குது அப்படின்னா, acetyl coenzyme A வந்து CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. அதை தான் வந்து அதில் என்ன ப்ராசஸ் வருதோ அதுதான் வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு இன்னும் 2 பேரும் இருக்குது. ஆல்சோ நோன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் இஸ் ஆல்சோ நோன் Krebs cycle, இஸ் ஆல்சோ நோன் TCA cycle. TCA cycle அப்படின்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. ஒரு பேர் வந்து Krebs cycle, இன்னொரு பேர் வந்து TCA cycle. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் acetyl CoA to CO2. இந்த லெக்சர் ஃபுல்லாக, அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் நான் கொஸ்டின் ஆன்சர் மட்டுமே சொல்லிட்டு போகிறேன். மோஸ்ட்லி இதில் புரிஞ்சு படிக்கிறத விட நான் மோஸ்ட்லி பை ஹார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இதில் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து கண்டென்சேஷன் ஆஃப் acetyl CoA with oxaloacetate. அடுத்தால சிட்ரிக் ஆசிட்க்கு என்ன 2 ஆசிட் சைக்கிளுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் இஸ் ஆல்சோ நோன் as Krebs cycle, இன்னொன்று வந்து இஸ் ஆல்சோ நோன் as TCA cycle. அதில் என்ன நடக்குது அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் acetyl coenzyme A to கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் நடக்குது. அடுத்தால கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் gives 38 numbers of
ATP. அதாவது குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா 38 நம்பர்ஸ் ஆஃப் ATP. ATP ஏன்னா அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட். ஸோ குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா we get 38 numbers of adenosine triphosphate. அடுத்தால in RBC the oxidation of glucose gives 2 numbers of ATP. இங்கே எத்தனை நம்பர் ATP நமக்கு கிடைக்குது, ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ATPs நமக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸில் நமக்கு வந்து 38 நம்பர் ஆஃப் ATP கிடைக்குது. இந்த RBC அதாவது ரெட் பிளட் செல்லில் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் gives 2 numbers of ATP, 2 நம்பர் அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட் கிடைக்குது. அடுத்தால appearance of high amount of sugar in urine is known as glucosuria, glycosuria, melituria. இந்த கண்டிஷன் பேர் இந்த கண்டிஷன் கூட சொல்லலாம், ஏன்னா ஒரு டிசீஸ் தான், அதனால வந்து கண்டிஷன் ஹை அமௌண்ட் ஆஃப் சுகர் இன் யூரின் இஸ் ஆல்சோ நோன் அஸ், அந்த கண்டிஷன் பேர் வந்து குளுக்கோசூரியா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிளைகோசூரியா, ஆல்சோ நோன் அஸ் மெலிட்டூரியா. அதாவது டிஃப்ரெண்ட் பேர், வேறு பேர் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டிஷனுக்கு என்ன அப்படின்னா குளுக்கோசூரியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிளைகோசூரியா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெலிட்டூரியா. அடுத்தால ஆல்டோ சுகர் belongs to the pentose category. Aldose sugar வந்து it belongs to the pentose category. Aldose sugar வந்து it is இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, aldose sugar வந்து it's a component of RNA, அது ribose nucleic acid. Aldose sugar is a component of RNA. அப்புறம் என்னன்னா it belongs to pentose category. டைரக்டா aldose sugar belongs to pentose category. அடுத்தல ரிபோஸ் சுகர் இஸ் சிந்தசைஸ்ட் இன் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. ரிபோஸ் சுகர் வந்து எங்கே உருவாகுது அப்படின்னா பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல உருவாகுது ரிபோஸ் சுகர். அடுத்த மியூகோபாலிசாக்கரைட்ஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் ஹியூமன் ஐ. மியூகோபாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் ஐயில் இருக்குது. ஹியூமன் ஐயில் எங்கே இருக்குது அப்படின்னா கார்னியாவில் இருக்குது. மியூகோபாலிசாக்கரைட்ஸ் வந்து இட்ஸ் அ பாலிமர் ஆஃப் சுகர் அண்ட் யூரோனிக் ஆசிட். மியூகோபாலிசாக்கரைடு வந்து இட்ஸ் அ பாலிமர் ஆஃப் சுகர் அண்ட் யூரோனிக் ஆசிட். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ஒரு MCQவில் தான் வந்தது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே கவனமாக கவனிக்கணும். இப்போது இதில் இந்த பாயிண்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, மியூகோபாலிசாக்கரைட் சொல்கிறேன் அப்படின்னா அது எங்கே இருக்குது, இஸ் ப்ரெசென்ட் இன் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஹியூமன் ஐ. அது ஸோ தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மியூகோபாலிசாக்கரைட் இஸ் ப்ரெசென்ட் இன் ஹியூமன் ஐ. அடுத்தால இட் இஸ் அ பாலிமர்னா மியூகோபாலிசாக்கரைட் இஸ் அ பாலிமர் ஆஃப் சுகர் அண்ட் யூரோனிக் ஆசிட். அடுத்தால இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிளைகோசோ அமினோகிளைகான்ஸ். இது மியூகோபாலிசாக்கரைட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து கிளைகோசோ அமினோகிளைகான்ஸ். மியூகோசோ பாலிசாக்கரைட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிளைகோசோ அமினோகிளைகான்ஸ். அடுத்தால என்சைம்ஸ் ஆஃப் கிளைகோலிசிஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் சைட்டோசால். என்சைம்ஸ் ஆஃப் கிளைகோலிசிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சைட்டோசாலில் இருக்குது. இந்த சைட்டோசால் வந்து நம்ம செல்லுக்குள்ளே இருக்க ஒரு ஃப்ளூயிட் மாதிரிப்பட்ட ஒரு மெம்பரைன் தான் வந்து சைட்டோசால் வந்து ஆக்சுவலி செல்லுக்குள்ளே இருக்கிறது, ஹியூமன் செல்ஸ்குள்ளே இருக்கிறது சைட்டோசால். இப்போ நமக்கு இந்த பாயிண்டில் என்ன விஷயம் அப்படின்னா, என்சைம்ஸ் ஆஃப் கிளைகோலிசிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சைட்டோசாலில் இருக்குது. என்சைம்ஸ் ஆஃப் கிளைகோலிசிஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் சைட்டோசால். அடுத்தால கிளைகாலிசிஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் EMP பாத்வே. கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து EMP பாத்வே. EMP பாத்வேக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எம்டன் மேயர்ஹாஃப் பர்னாஸ் பாத்வே. ஸோ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கிளைகாலிசிஸ்க்கு இன்னொரு பேர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் EMP பாத்வே. EMP பாத்வே ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்க அப்படின்னா எம்டன் மேயர்ஹாஃப் பாத்வே. இது வந்து அதை டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் வச்சு நேம் பண்ணியிருக்காங்க. 3 சயின்டிஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு எம்டன் மேயர்ஹாஃப் பர்னாஸ் பாத்வே. ஸோ கிளைகாலிசிஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எம்டன் மேயர்ஹாஃப் பர்னாஸ் பாத்வே. அடுத்தால இட்ஸ் ஆம்பிபாலிக் பாத்வே. இட் இஸ் அப்படின்னா கிளைகாலிசிஸ் வந்து ஆம்பிபாலிக் பாத்வே அண்ட் இட் அக்கர்ஸ் இன் போத் ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் கண்டிஷன். 2 ஏரோபிக் கண்டிஷன்லேயே நடக்கும், கிளைகாலிசிஸ் வந்து அன்ஏரோபிக் கண்டிஷன்லேயே நடக்கும். கீ என்சைம்ஸ் இன்வால்வ் இன் கிளைகாலிசிஸ் ஆர் ஹெக்ஸோகைனேஸ், பைருவேட் கைனேஸ் அண்ட் பாஸ்போஃப்ருக்டோகைனேஸ். கிளைகாலிசிஸில் இன்வால்வ் ஆகிருக்க முக்கியமான என்சைம் வந்து என்னென்னா ஹெக்ஸோகைனேஸ் ஒன்று, பைருவேட் கைனேஸ் இன்னொன்று, அடுத்தால வந்து பாஸ்போஃப்ருக்டோகைனேஸ். நார்மல் ரேஞ்ச் ஆஃப் பிளாஸ்மா குளுக்கோஸ் இன் ஃபாஸ்டிங் கண்டிஷன் இஸ் லெஸ் தென் 110 mg/dl. அதாவது ஹியூமன் பாடியில் நார்மல் ரேஞ்சாக இருக்குது. நார்மல் ஃபாஸ்டிங் கண்டிஷனில் பிளாஸ்மா குளுக்கோஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 110 mg/dl இருக்கணும் நார்மல் ரேஞ்ச். ஃபாஸ்டிங் கண்டிஷன் அப்படின்னா நம்ம வந்து பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யூஸ்வலாக எவ்வளோ என்ன ரேஞ்சில் இருக்கணும் பிளாஸ்மா குளுக்கோஸ் என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா 110 mg/dl இருக்கணும். அடுத்தால நார்மல் ரேஞ்ச் ஆஃப் பிளாஸ்மா குளுக்கோஸ் இன் நார்மல் கண்டிஷன் இஸ் லெஸ் தென் 140 mg/dl. நார்மல் கண்டிஷன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து யூஸ்வலாக இருக்க வேண்டிய அளவு, அதாவது பிளாஸ்மா குளுக்கோஸ் வந்து யூஸ்வலாக என்ன அளவில் இருக்கணும் அப்படின்னா 140 mg/dl. இந்த பிளாஸ்மா குளுக்கோஸ் அப்படின்னா யூஸ்வலி சுகர் டெஸ்ட்டுக்கு போகிற பேஷண்ட்ஸ்
அவங்களுக்கெல்லாம் யூஸ்வலி அவங்க வந்து இதை தான் பார்ப்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு சுகர் டெஸ்ட் போகும்போது ஃபஸ்ட்டு பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுதான் வந்து பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது தான் வந்து இந்த ஃபாஸ்டிங் கண்டிஷனில் எடுக்கிறது. அதுதான் வந்து 110 mg/dl. இது வந்து ரெஃபரன்ஸ் லெவல். இது வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். அதாவது இதை விட இந்த ரேஞ்சில் 110 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 110 அந்த ரேஞ்சில் இருக்கணும் ஃபாஸ்டிங் கண்டிஷனில் இருக்கிறது. அடுத்தால நார்மல் ரேஞ்சாக பிளாஸ்மா குளுக்கோஸ் இன் நார்மல் லெவல். அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ அந்த டைமில் இருக்க வேண்டியது வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 140 mg/dl. அதாவது என்ன சொல்கிறேன்னா ஃபாஸ்டிங் கண்டிஷனில் இருக்க வேண்டிய குளுக்கோஸோட அளவு வந்து 110 mg கம்மியாக இருக்கணும். அதாவது நார்மல் கண்டிஷன் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்க வேண்டியது, யூஷுவல் கண்டிஷனில் இருக்க வேண்டியது வந்து 140 mg/dl. இதுதான் வந்து யூஷுவலான ஒரு ரேஞ்ச். இதை விட அதிகமாக போச்சுன்னா அது இட் கம்ஸ் அண்டர் டயபெட்டிஸ். ஏதாவது ஒரு ஃபஸ்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸோ ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். இந்த இதில் என்ன சொல்கிறேன்னா பிளாஸ்மா குளுக்கோஸ் லெவல் ஃபாஸ்டிங் கண்டிஷனும் சொல்லியிருக்கேன், அப்புறம் நார்மல் கண்டிஷனும் சொல்லியிருக்கேன். 1 molecular first-tail CoA produces 12 ATP. 1 molecular first-tail coenzyme A வந்து 12 ATP ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போது ஃபுட் சேஃப்டி பற்றி பார்க்கலாம். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னால் யூஸ்வலாக அந்த சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சர்டிஃபிகேஷன் லைக் என்விரான்மெண்டல் சர்டிஃபிகேஷன், குவாலிட்டி சர்டிஃபிகேஷன், ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அந்த இதை பற்றி சில MCQ பார்க்கலாம். ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் டீவியேஷன் இன் ப்ராசஸ். ரெக்கார்ட்ஸில் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா டீவியேஷன் இன் ப்ராசஸ். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பேட்ச் ப்ராசஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு ஒரு கம்பெனியில், ஏதோ ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங்கில் ஏதோ ஒரு பேட்ச் போட்டிருக்காங்க. அந்த பேட்ச்சில் ஏதாவது ஒரு டீவியேஷன் வந்ததுன்னா அதை எங்கே நோட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா ரெக்கார்ட்ஸ். இந்த ரெக்கார்ட்ஸ் தான் வந்து யூஸ்வலி அந்த சோர்ஸ் ஆஃப் லீகல் ப்ரூஃப். இப்போது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது தே யூஸ்வலி லுக் ஃபார் ரெக்கார்ட்ஸ் பிகாஸ் தே கண்டெயின் டீவியேஷன் ப்ராசஸில் எங்கே டீவியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ரெக்கார்டில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் டீவியேஷன் இன் ப்ராசஸ். GMP and GHP are PRPs. GMP அப்படின்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், GHPனா குட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ். இது எல்லாமே PRP கீழே வரும். PRP அப்படிங்கிறது வந்து ஒரு அம்ப்ரல்லா டேர்ம்னு கூட சொல்லலாம். பிகாஸ் GMPயும் அது கீழே தான் வரும், GHPயும் அது கீழே தான் வரும். PRPனா ப்ரீ ரிக்விசிட் ப்ரோக்ராம்ஸ். GMP GHP பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் பேசிக்காக அந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும், அப்புறம் என்ன ஹைஜீனிக் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணணும். லைக் ஒரு இண்டஸ்ட்ரியோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பில்டிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், சேஃப்டி ப்ரொசீஜர், அதாவது பர்சனல் ஹைஜீன், அப்புறம் எக்யூப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே வந்து இந்த GMP GHP கீழே தான் வருது. ஸோ அந்த ரெண்டுமே சேர்த்து தான் வந்து PRP கீழே, அதாவது ப்ரீ ரிக்வெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் கீழே வரும். ISO 22000 இஸ் ஃபார் மேனேஜிங் ஃபுட் சேஃப்டி. ISO 22000 வந்து ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக தான் ISO 22000 அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ISO 22000 is nothing but it's a certification system for the FSMS, Food Safety Management System. ISO 22000 வந்து it's for managing food safety. இதை தெரிஞ்சுக்க வேண்டியது it's for managing food safety அப்படிங்கிறதா தெரியணும் ISO 22000 அப்படின்னா. அடுத்தனா the NCCP National Codex Contact Point is at MOHFW. அதாவது நேஷ்னல் கோடெக்ஸ் கான்டாக்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் நியூ டெல்லியில் இருக்குது. இந்த நேஷ்னல் கோடெக்ஸ் கான்டாக்ட் பாயிண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து FSSAI வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேஷ்னல் கோடெக்ஸ் கான்டாக்ட் பாயிண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா அது வந்து கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் கூட லயேஷன் பண்ணுறது தான் இந்த NCCPயோட வேலை. அதாவது நேஷ்னல் கோடெக்ஸ் கான்டாக்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவுக்கும் அந்த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனுக்கும் லயேஷன் பண்ணுறது தான் வந்து NCCPயோட வேலை. அது எங்கே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் நியூ டெல்லியில் இருக்குது NCCPங்கிறது. சாரி, இந்த ஃபுல் ஃபார்ம் கூட தெரிஞ்சுக்கலாம். NCCP அப்படின்னா நேஷனல் கோடெக்ஸ் கான்டாக்ட் பாயிண்ட். இன் கோடெக்ஸ் தேர் ஆர் 6 ஜென்ரல் சப்ஜெக்ட் கமிட்டிஸ். கோடெக்ஸில் வந்து 6 ஜென்ரல் சப்ஜெக்ட் கமிட்டிஸ் இருக்குது. வேலிடேஷன் ஆஃப் எ ப்ராசஸ் டு பி டன் ஆஃப்டர் அன் இன்டர்வல் ஆஃப் 3 months. ஒரு ப்ராசஸோட வேலிடேஷன் வந்து யூஸ்வலாக வந்து 3 monthsக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. வேலிடேஷன் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் அதாவது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு ப்ராசஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் பேஸ்டரைசேஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்கலாம், இல்லை குக்கிங்க்கு அப்படின்னு ஒரு அந்த ப்ராடக்ட்டை பொறுத்து அவங்களே வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த செட் பண்ணது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, இல்லை அதில் டீவியேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி பார்க்குறது அப்படின்னா வேலிடேஷன். எந்த டீவியேஷனும் இல்லாமல் ப்ராசஸ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா இல்லையா, இல்லை அதில் ஏதாவது டீவியேஷன் வந்தால் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் வந்து வேலிடேஷன். அந்த வேலிடேஷன் ஆஃப் அ ப்ராசஸ் வந்து இட்ஸ் டு be done after an interval of 3 months. டைம் பீரியட் நோட் பண்ணிக்கோங்க. it should be done after an interval of 3 months.
இன் கோடெக்ஸ் ஹொரிசாண்டல் கமிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜென்ரல் சப்ஜெக்ட் கமிட்டி. அதாவது கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷனில் எத்தனை ஜென்ரல் சப்ஜெக்ட் கமிட்டி இருக்குன்னு பார்த்தோம். 6 ஜென்ரல் சப்ஜெக்ட் கமிட்டி இருக்குது. இந்த ஜென்ரல் சப்ஜெக்ட் கமிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து ஹொரிசாண்டல் கமிட்டி. கரெக்டிவ் ஆக்ஷன் இஸ் அ ஸ்டெப் தட் இஸ் டு பி டேக்கன் வேர் வென் தேர் இஸ் அ டிவியேஷன் ஃப்ரம் கிரிட்டிக்கல் லிமிட். கிரிட்டிக்கல் லிமிட்டில் வந்து எப்போ கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து எப்போ எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த கிரிட்டிக்கல் லிமிட்லேருந்து ஏதாவது ஒரு டிவியேஷன் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து எடுக்கிறோம். FSSC 22000 has 3 component. FSSC 22000 வந்து FSM ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன ஸ்லைடில். அதுக்கு வந்து 3 காம்பனண்ட் இருக்குது. FSSC 22000 இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 பேசிக் காம்பனண்ட். அதாவது கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்பனண்ட். என்னென்ன அப்படின்னா ISO 22000 வந்து ஒரு காம்பனண்ட், அடுத்தால செக்டார் ஸ்பெசிஃபிக் ப்ரீ ரிக்வெஸ்ட் ப்ரோக்ராம் ஒன்று, அடுத்தால FSSC 22000 ரெக்யர்மெண்ட். ஸோ இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் அப்பான். FSSC 22000 வந்து இந்த 3 காம்பனண்ட்டும் இருக்குது. FSSC 22000 3 காம்பனண்ட் இருக்குது. என்னென்ன கேட்டாங்கன்னா ISO 22001, இன்னொன்று செக்டார் ஸ்பெசிஃபிக் PRPs, இன்னொன்று வந்து FSSC 22000 requirement. The requirements of food bodies providing audit and certification of FSMS given in ISO Technical Standard 22003-2007. ஆடிட் சர்டிஃபிகேஷன் பண்ணுற ஃபுட் பாடிஸ்க்கு உள்ள டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எந்த இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ISO டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் 22003-2007. ஸோ இந்த டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது ISO டெக்னிக்கல் TS 22003-2007 வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா, இட் டீல்ஸ் வித் ரிக்வயர்மெண்ட் ஃபார் பாடிஸ் ப்ரொவைடிங் ஆடிட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் FSMS ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு ஆடிட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுற பாடிஸ்க்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத எதில் கொடுத்துருக்காங்கன்னா ISO டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் 22003-2007. அதே மாதிரி ரிக்வயர்மெண்ட் ஃபார் பாடிஸ் ப்ரொவைடிங் ஆடிட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ISO IEC 17021-2006 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இட் இஸ் ஃபார் ப்ரொவைடிங் ஆடிட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் FSMS. இங்கே பாருங்கள், இது வந்து ஆடிட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் FSMS. இட் ப்ரொவைட்ஸ் இது ISO TS 22003-2007ங்கிறது வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஆடிட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் FSMS. இது ISO IEC 17001-2006 அப்படிங்கிறது வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஆடிட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இங்கே IEC அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன். இதில் ஃபுல் ஃபார்ம் வந்து ISO IEC 17001-2006. எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வந்து எது ப்ரொவைட் பண்ணுது, அதாவது என்னென்ன ரிக்வயர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். இதில் அடுத்தல டிசிஷன் ட்ரீ மெத்தட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை CCPs. டிசிஷன் ட்ரீ மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். யூஸ்வலி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில். அதுக்கு வந்து நம்ம வந்து டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்தாலோ, ஏதாவது நான் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தாலோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.